सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல ஆதிசேஷ ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான நாமாக்களை இது சொன்னதுமே இந்த அந்த ககான்னு சொன்னா மனுஷனுக்கு பயமா இருக்கு. மரணத்தை கண்டா பயம், இது சகஜம் தானே எல்லோருக்கும். ஏன் மரணத்தை கண்டா பயம் வருதுன்னு, பயம்னா என்ன சார் முதல்ல அதை பார்ப்போம். முதல்ல பயம்னு என்னன்னு பார்ப்போம். அதான் மரணத்தை கண்டா மனுஷாளுக்கு ஏன் பயம் வருதுன்னு பார்ப்போம். பயம் என்று சொன்னாலே என் சரீரம் போகுமோ, எனக்கு ரொம்ப பிடித்ததான பொருள் என்னை விட்டு போயிடுமோங்கிற எண்ணத்துக்கு தான் பயம்னு பேர். இந்த சரீரம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா அதான் பயம். மரண பயத்துக்கு காரணம் தான். அதுக்கப்புறம் மரணானந்தரம் நம்ம எங்கே போவோமோ, அங்க யார் இருப்பாளோ, நம்மளோட பேசுவாளோ, இதெல்லாம் விவகாரம். அப்புறம் முதல்ல இங்க இருக்கிறப்போ என்ன பயம், இத்தனை நாளா கட்டி காத்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த சரீரம் என்னை விட்டு போயிடுமோ, இது மரணத்துல பயம். அதே போல என்ன, நம்ம வேகமா எல்லா செயலும் பண்ணி கொண்டிருக்கோமே, இன்னொருத்தருக்கு மேல கேர் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோமே, வயசான காலத்தை நிக்க முடியாதோ உட்கார முடியாதோ, எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் மேல சாஞ்சு இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கிழத்தினத்தினால ஒரு பயம். நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான காசு நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம குழந்தைகள் நம்மளை கவனிக்காம போயிடுவாளோ, இது அடுத்ததான ஒரு பயம். எப்பவுமே ஒரு பயம் என்று சொன்னேனால், பயம் எனக்கூடியது மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணம், என் சரீரத்துக்கோ என் பணத்துக்கோ எனக்கு சேர்ந்ததுக்கோ இருக்கிற பொருள் என்னை விட்டு போகுமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம் என்ற பெயர். ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பயம் வந்திருக்க, இந்த பயமானது மரண சந்தர்ப்பத்துல ஏன் பயம் வருது, நமக்கு எல்லாத்த விட ரொம்ப வசதியா ரொம்ப பிரியமா இருக்கிறது நமக்கு நம்ம உடல் தான். ஏன்னா ரொம்ப கட்டப்பட்ட காசு சேர்த்து வைக்கிறோம். வியாதி வந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனதுமே பெரிய காகிதம் மேல இருந்து கீழே வரைக்கும் வரிசையா டிக் அடிச்சிடறார் வேகமா. அவர் டிக் அடிக்கிறப்ப அதுக்கு காசு என்னன்னு தெரியாது அவருக்கு. இத்தனையும் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குற, அப்பவே உங்களுக்கு பாதி பயம் ஜாஸ்தி ஆயிடும். எந்த டெஸ்ட்ல என்ன இருக்குமோ, இப்படி சிரமப்பட்டு இங்க போய் அங்க போய் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன். அவன் என்ன எழுதுறான்னு நமக்கு புரியாது. ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறானே தெரியும், அதை கவர்ல போட்டு டாக்டருக்கு காமிங்கிற, டாக்டர் அதை பார்த்து சிரிக்கிற, என்ன ஏன் சிரிச்சு என்ன ஆயிடுது, ஒண்ணும் இல்லை உங்களுக்குன்னு. எனக்கு ஒண்ணும் இல்ல, 10,000 ரூபாய் பர்சல போயிடுது, என்ன பண்ண முடியும். அப்ப விவகாரம் என்ன நடந்திருக்கு இங்க. அப்ப நம்ம இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா சித்தமா இருந்திருக்கோம், கொடுத்தோம். வேற எதுக்காவது டொனேஷன் 10,000 கொடுப்படா. ஒரு நல்லவருக்கு ஏதோ நல்லது வாங்கி தரோம் அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுப்போமா? கஷ்டம். கொடுக்க மாட்டோம்னு இல்ல, கஷ்டம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், கொடுத்தாச்சு. காரணம் என்னன்னா, எல்லாத்த விட நான் உயிரோட இருக்கணும், என் சரீரம் இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் எல்லோருக்குமே. நீங்க ரொம்ப நேசிக்கிறது எது, மற்றவர்கள் அல்ல, உங்களை, உங்க சரீரத்தை. உங்க சரீரத்தை ஆத்மா என்று கருதி அந்த சரீரத்தை நேசிக்கிறேன். அந்த சரீரம் போகும்னு பயமா இருக்கு. இந்த அந்த ககாங்கிற நாமால பயமா இருக்கு. அதான் சொல்றார், அத நிஜமாக போலப்பா. ஏன்னா நீ பிறந்தான்னு காலமாறதுக்கு அஜோ மகாரஹஸ்வாபாப்யா ஜிதாமித்ர பிரமோதனா, பரவியற்றவனப்பா. பரவியற்றவனுக்கு எப்படி மரணம் வரும்? ஆயால் அஜஹா, பகவானுக்கு ஒரு பிறவியும் இல்லை. அந்த பகவான் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கார். அதனால அப்படிப்பட்டதான் இந்த பகவானுடைய ஸ்வரூபம் அஜஹா. ஆத் விஷ்ணோஹோ அஜாயதா இது காமஹா அஜஹா. இத பாருங்க, இந்த அஜஹாங்கிற ஒரு நாம முன்னால அர்த்தம் சொல்லிவிட்டேன், பறவையற்றவர் என்கிறது. ஆகையால் இப்ப என்ன பண்ணிட்டான், அஜஹான ஆவுல இருந்து உண்டானவர். அகாரோ வை விஷ்ணு, அகாரத்துக்கு தந்திரத்துல மகாவிஷ்ணுன்னு பேர்.
ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். இங்க பார்க்கணும், நம்ம ஊர்ல தெய்வங்கள்னு சொன்ன சக்தி, சக்திக்கு தான் தெய்வம்னு பேர். விக்ரங்களை போக்கக்கூடியதான சக்திக்கு பிள்ளையார்னு பேர். அதே போலயே மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக வரக்கூடியதான சக்தியை கொடுக்கிறவர் சுப்பிரமணிய சுவாமி. எப்படி ஒவ்வொரு சக்தியும், அதே போலயே சத்ரு நாசத்தை பண்ணக்கூடியதான சக்தி இருக்கு, அதுக்கு சுதர்சனம்னு பேர். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. இந்த சக்திகளுக்கெல்லாம் மூலமான சக்தி அம்பாள்னு ஆத்யா சக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த சக்தியை குறிப்பிடுவதற்காக நம்ம சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திரமும் இருக்கு. எழுத்துகள் ஆல இருந்து ஹா வரைக்கும் இருக்கக்கூடியதான எழுத்துகள் அந்தந்த சக்தியை குறிப்பிடுறது. அந்த சக்தியை குறிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தால, அந்த எழுத்துகள் வடிவமாக அது சொல்லும். ஆயால் அந்தந்த தெய்வத்தை சொல்லும் பொழுது அந்தந்த பீஜ மந்திரங்களையும் சொல்லிட்டு இருக்க. கணபதினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாந்தியா இருக்க, இடையூறுகள் வந்து உங்க காரியம் போகணும். இடையூறுகள்லாம் போயிட்டா நீங்க எப்படி இருப்பேன்? கம்மன் இருப்பேன். இடையூறு இருந்தாதானே இடையூறு போக்கடிக்கிறதா நீங்க முயற்சி பண்ணணும். இடையூறு இல்லைன்னா ஆன காரியம் ஆயிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதனால அந்த கணபதிக்கு என்ன சார் மந்திரம் அப்படின்னா கம்மன் மந்திரம். ஓம் கம் ஓம் அவ்வளவுதான் கணபதிக்கு மந்திரம். இந்த கம்ங்கிற பதார்த்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சாஸ்திரம் சொல்றது. இடையூறுகள் நீக்கிவிட்டால் தாங்கள் வேற ஒண்ணும் பண்ணாம சும்மா இருப்பேடோ இல்லையோ அந்த ஸ்வரூபத்தை சொல்றது. அதே போலயே கணபதி எங்கேயாவது ஓடி போற போல எங்கேயாவது பார்த்திருக்கல, போட்டோல பாட்டுக்கு ஆனந்தமா தொப்பை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அது எதுக்காக இந்த வடிவம் கொடுத்திருக்கோம்? ஒரு மந்திரம், அந்த ஸ்வரூபம், அந்த சக்தி, இவைகளுக்கெல்லாம் தனித்தனியா வேணும். வாகனம் ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி அந்த சக்திகள் இருக்கிறதுல அதே போல அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம். அதே போல இங்க மகாவிஷ்ணு சொல்லக்கூடியதான மந்திரம் என்ன? ஆ. ஏன் சார் மகாவிஷ்ணுக்கு ஆங்கிற மந்திரம் சொன்னேன், ஏன் ஈ வச்சு கூடாதா? இதன் நீர் வச்சுக்கிறதா? அது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டாமா? இருக்கு. ஸ்ருதி சொல்றது அகாரோவை சர்வாவாக்வந்திரண்ணா. இந்த அகாரம் எனக்கூடியது எல்லா வாக்குலையும் இருக்கு, ஊடுருவி நிக்கிறது. ஒரு கொடியில ஒரு 50 துணி போட்டிருக்க, ஒவ்வொரு துணியிலையும் கொடி போறதா இல்லையா? ஒவ்வொரு துணியோட சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அகாரமானது நீங்க எந்த சென்டென்ஸ் சொன்னாலும் அதுக்குள்ள பூந்துட்டே இருக்கான். முதல்ல எல்லாத்துக்குள்ளேயும் சேர்ந்து இருக்கிறதுனா ஆ அப்படிங்கிறது. அந்த ஆ எனக்கூடியதான எழுத்துன்னு சொல்றதை விட அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சப்த வடிவம், அது எல்லா எழுத்துகள்லயும் கூடி உள்ள போத்துட்டு இருக்கு. அதான் சர்வாவா. ஒரு ஆலை இலை இருக்குமே, ஆனால் அந்த இலைய காய வச்சால் அதை தட்டிட்டுன்னா அதுக்குள்ள நரம்புகள்லாம் காணப்படும். அந்த நரம்புகள்லாம் நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு நரம்போட கோக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இந்த அகாரத்துல சர்வமும் கோக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அகாரம் எல்லா எழுத்துகளுக்கும் பேசிக் எழுத்து. அதே மாதிரிதான் சிருஷ்டி காலத்தில் எல்லா பொருள்களையும் மகாவிஷ்ணு ஊடுருக்கி இருக்கிறார். மயா ததபிதம் சர்வம் ஜெகத அவ்யக்த மூர்த்தினா. அவ்யக்த மூர்த்தியா இருந்து கூட நான் எல்லாவற்றையும் வியாபித்துக் கொண்டிருக்கேன். ஆகையால் இந்த வியாபனம் எனக்கூடியதான குணம் இருப்பதனால் பகவான் மகாவிஷ்ணு தான் ஆனது. ஒவ்வொருத்தருக்கும் இதே போல ஆறு ஆ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும். விஷ்ணு தர்சனம் என்ன அர்த்தம், விவகாரம் என்னென்ன மந்திரங்கள், எந்தெந்த தேவதைக்கு என்னென்ன மந்திரம் வந்ததுங்கிறது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. மாத்திருக்கா கோஷம்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. இந்த மாத்திருக்கா கோஷத்துல இருந்து உண்டாச்சு எல்லா தெய்வத்துக்கும் இப்படிப்பட்டதான ஒரு பீஜங்கள்லாம் சொல்லணுமே என அதுக்கு தனித்தனியாக அர்த்தங்கள். நான் பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்த மந்திரம் சொல்லிட்டார் சார் அப்படிங்கிறது நம்ம இஷ்டமா சொல்றது. அந்த மந்திரம் சொல்லும் பொழுதே இந்த மனசுல ஒரு பூஜ்யமான ஒரு எண்ணத்தோட சொல்லணும், ஒரு பக்தி ஸ்ரத்தையோட சொல்லணும். அப்பொழுது அந்த மந்திரம் அமிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். பகவான் நாமாவை சொல்லும் பொழுதே ராம் ராம் ராம், இந்த ராம நாமாவை ஏதோ காப்பிட்டா பண்ண ராமநாமா சொல்றது இல்ல, மனசுக்கு ஒரு பக்தி பாவத்தோட சொல்லணும். அப்ப அந்த ராமநாமாவது என்ன பண்ணா உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் போக்கடிக்கும்.
यदा मत्समीपे कृतन्तस्तमित्य प्रचण्ड प्रकोपैर्भटैर्भीषयन् माम् तदा विष्करोषि स्वदीयं स्वरूपं सदा पत्प्रणादं सकोदण्डदण्डम् आचार्याल ராமபுஜங்க ஸ்தோத்திரத்துல यदा मत्समीपं कृतन्तस्तमित्य எப்பொழுது எனக்கு சமீபத்தில் யமதர்மராஜா வந்து பிரச்சண்ட பிரகோபைர்பட்டைர்பேஷயேன் மாம் அவர் வந்து அவர் சும்மா தான் நிக்கிறார். ஆனா அந்த பக்கத்துல கூட ஆளுகள்லாம் வர பதில அவ வந்து அடி குத்து இவரை பிடிச்சு இழு அப்படிங்கிறாள். பிரசண்ட பிரகோபைர்பட்டைர்பேஷயேன் மா ஏன் சுவாமி என்ன கிட்ட அவளுக்கு பிடிக்கலன்னு நான் ஒண்ணும் நல்லது பண்ணலையே, வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தருக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன், இன்னொருத்தர் என்ன வச்சுட்டு இருக்க, அது போல நடந்துட்டு இருக்கேன். ஏன் அவளுக்கு அப்படித்தான் மனுஷனுக்குண்டா ஒரு வெறுப்பு வந்திருக்கு அவளுக்கு, என்ன இப்படி சொல்றா, நான் என்ன பண்ணுவேன் அந்த சமயத்துல. ஆனா ஒண்ணு கேக்குறேன், ஹே ராமா நீ என்ன பண்ண அந்த சமயத்துல, நீ வரிய ததா ஆவிஷ்கரோஷி ஸ்வதீயம் ஸ்வரூபம், எனக்கு முன்னால உங்களுடைய ஸ்வரூபம் இருக்கணும். எப்படி வேற எங்கேயோ பாக்குற போல ஸ்வரூபம் வேண்டாம். கோதண்ட தண்டம் கையில அந்த கோட்டை வச்சுட்டு வந்து இளையானார், அந்த கோதண்ட நான் கையில போட்டு ஒரு சங்காரம் பண்ணி நிலையானார், எல்லாரும் ஓடி போயிடுவான், இந்த பக்கத்துல யாரே வரமாட்டான், இப்ப நான் நிம்மதியா இருப்பேன். ஆயார் அப்படி சொல்லுங்க. இந்த ஒரு எண்ணத்துல ஒவ்வொரு நாமாவை பகவன் நாமாவை சொல்லும் பொழுது ஒரு அபிப்பிராயத்தோட சொல்லணும், அபிப்பிராயமாக ஒரு சந்தோஷமாக சொல்லணும். 10 நாமா சொல்லணும், தர்ணம் முழுக்க சொல்லணும்னா நான் சொன்னேன். ஒரு 10 நாம ஒரு நாளைக்கு வாய விட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பகவானுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நாமாவும் சொல்லி அவருக்கு வணங்குற போல மனசுல எண்ணுங்க. என்ன 1000 நாமா சொல்றதுக்கு எனக்கு சமயம் இல்லை சார், கரெக்ட், யாரு இல்லைன்னு 10 நாமா சொல்லலாமே, அட 2 நாமா சொல்லுங்களேன். ஆனா மனசுல பரிபூர்ணமாக ஒரு எண்ணத்தோட ஒரு பக்தியோட மனசுக்கு நாம் பகவான நம்மள அர்ப்பணம் பண்றோங்கிற எண்ணத்துல சொல்லுங்க, பகவான் நிச்சயமா கேட்கிறார். அவருக்கு என்ன அஜஹான்னு இப்படிப்பட்டதான அகாரம் எனக்கூடியதான எழுத்து நடத்திலிருந்து சக்தி நடத்திலிருந்து விஷ்ணு அஜாயதா அவர் வந்து பிறந்தார். யார காமஹா பிரத்யும்னு பேர். ருக்மணிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பிறந்தவர் பிரத்யும்னன். இந்த பிரத்யும்னன் பிறந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், அதுக்கப்புறம் காணாம போயிட்டார். அவருடைய கதை எப்படி, ஆத்திர படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார், காலையை பார்த்தா அவர் இல்ல. அவர் இல்லைன்னு மட்டும் இல்ல, கட்டில இல்ல. அவர் எந்த கட்டில படுத்துட்டு இருக்காரோ அந்த கட்டிலே இல்ல. ருக்மிணி மாதா அலறிட்டு போயிட்டு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றா. இது பாரு, அவர் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு சரின்ட்டார். என்ன அவரை தேட வேண்டாமா, நம்ம பையன் தானே தேடணுமா, சரின்ட்டார். ஒண்ணும் பேசல. என்ன பண்ணுவாப்பா ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரு தடவை 2 தடவை சரின்னு சும்மா இருக்காரு, சிரிச்சுட்டு இருக்க. அப்ப என் குழந்தை என்ன இதுன்னு சௌக்கியமா இருக்கான்ட்டார். அவ்வளவு சொல்லவே இல்லை. 25 வயசு ஆயிடுது, கல்யாணம் பண்ணி வர சுவாமி விவகாரம். அதான் பிரத்யும்னனுடைய சரித்திரம். இன்னொரு அம்மா கனவுல பிரத்யும்னனை பார்த்திருக்க, ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஸ்வரூபம் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த பையன் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப என்ன செய்ய, அந்த தோழி பக்கத்துல இருக்கா, அவன்கிட்ட என்ன எப்படின்னு நான் டிராயிங் போட்டு காட்டுறேன். மன்மதன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே தத்ரூபமா டிராயிங் போட்டேன். அந்தமா யோக சக்தியினால இவர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டார். கட்டிலோட விவகாரம் பழைய நாள். இப்படி எல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகும் நினைக்காது. உங்களுக்கு இது போல பண்றவங்க இப்ப இல்ல, நம்மளையும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். விவகாரம் என்ன, அதுக்கப்புறம் ஆண்டி ஆயிடுது. பார்த்தேன் மன்மதனோ மன்மதோ மாற பிரத்யும்னோ மீனகே தனஹா அப்படின்னு அவருக்கு பெயர்கள். அப்படிப்பட்டதான அவர் உலகத்துக்கெல்லாம் ரொம்ப அழகானவர். திரும்பி வரும் பொழுது இது கிருஷ்ண பரமாத்மாவா பிரத்யும்னனான சந்தேகம் வரா போல அவ 2 பேருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்வரூபம் இருந்ததா. அந்த பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறக்க இப்படி விசேஷமாக பகவான் நாராயணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு ஒரு கூட்டங்களாக விசேஷமாக பஞ்சராத்திர சம்பிரதாயத்துல விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான பிரத்யும்னன் பகவான் கிருஷ்ணனுக்கு குழந்தையா பிறந்ததுனால மகாவிஷ்ணுவான அகாரத்துக்கு குழந்தையா பிறந்தார். அஜஹா ஆத் விஷ்ணோ அஜாயதா, அஜாயதா பிறந்தார். இது காமஹா அஜஹா. 2வது மகார்ஹா, மகா பூஜா ததர்ஹத்வாத் மகார்ஹா. உலகத்துல யாருக்கு பூஜை பண்ணணும்,
பகவானுக்கு தான். பூஜைக்கு உகந்தவர் பகவான் தான், மனுஷாளுக்கெல்லாம் இல்லை. ஆனா மனுஷாளுக்கெல்லாம் நமஸ்காரம்ங்கிறோம், அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன், எல்லாமும் பண்றேன், பூஜை எல்லாம் பண்றேன். இதெல்லாம் யாருன்னு அவருக்குள்ள இருக்கக்கூடியதான பகவான். பூஜையானது அவர் கொத்தருக்குத்தான், பூஜைக்கு அர்ஹதை யாருக்கு? அவருக்கு தான். ஏன்னா எல்லாரோட வசதி ஒருவர். லோகத்துல எந்த பிராணியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கத்தான் இருக்கு. ஒரு டிஃபெக்டும் இல்லாதான் பரமாத்மா. சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமி வந்தமி சிஞ்சயா விக்ஷரோ ரோஹிதோ மார்கா அப்படின்னு எல்லா லட்சணங்களும் பரிபூர்ணமா இருக்கிறவர். அதனாலதான் மகாலட்சுமி தாயார் மாலையோட வெளியில இருந்து ஒவ்வொருத்தரையும் பாக்குறா கடைசியில என்னாச்சுன்னு எல்லா குணங்களும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவையும் விரைத்தாள்னு சொல்றது. அப்படி எல்லா பூஜைக்கும் உரித்தானவர் அவர் தான். அப்ப அவரை நம்ம பூஜை பண்றதுக்கு அவரை நேர பார்க்க முடியாது, எங்க வியாபிச்சிருக்காரு, அவருடைய ஸ்வரூபம் நம்ம பார்க்க முடியாது. ஆகையால் எங்கும் இருக்கக்கூடியதான அந்த பெருமாளை ஏதோ ஓரிடத்துல வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால் மகா பூஜா ததர்ஹத்வாத் மகாரஹ. அதனால நீங்க பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்றது தெரியுமா? நான் செய்ததான இந்த பூஜை பகவான் மகாவிஷ்ணுக்கு வந்து சேரட்டும். நீங்க சொல்லாத போனாலும் அங்கேதான் சேர போறது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி. எந்த திக்குல எங்க நமஸ்காரம் பண்ணினாலும் பகவானை தான் போய் சேர போறது. ஆகாசத்திலிருந்து விழுந்த ஜலமானது நதி வழியாவோ இங்க வேற எந்த வழியாவோ போய் சமுத்திரத்தை தான் போய் சேரும். அதே மாதிரிதான் பகவான் சேரக்கூடிய இருந்தாலும் நம்ம கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம். எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு காயேன வாச்சா மனசேந்திரியர்வா எல்லாம் சேர்ந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து நாராயணாயே சமர்ப்பயாமி நாராயணா அப்படின்னு அவருக்கு சமர்ப்பணம் பண்றோம். இதனால என்ன லாபம் தெரியுமா? நீங்க ஒருவேளை கொஞ்சம் குறைச்சலா பண்ணினாலும் ஃபுல்லா பண்ண போல கணக்கு அழிக்கிறோம். நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே தமச்சுதம். நியூனம் குறைச்சலா பண்ணினது, சம்பூர்ணதாம் யாதி முழுமையாக பண்ணினா போல ஆகிவிடுகிறது. ஆகியால் சத்யோ வந்தேதம் அச்சுதம். கர்ம சாத்துரியா கேசவாதி நாமானி பட்டாமி. நான் பண்ணினதான செயலாவது சரியாக சகுணமாக ஆகணும் என்பதற்காக பகவன் நாமாவை சொல்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். பண்றது இல்ல, விடுங்க. விவகாரம் என்ன, காயன வாச்சா மட்டும் சொல்றத வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். காரணம் என்ன? அத பண்ணி தப்பிதமங்கள்லாம் சரியா போகணும். ஆகையால் மகாரஹா, மகான்றாலே பூஜான்னு அர்த்தம். ததர்ஹத்வாத் மகார்யா. அப்புறம் ஸ்வபாவ்யா, ஸ்வபாவேனைவ அபாவ்யா நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாத். லோகத்துல எல்லா பொருளும் நமக்கு வேணுமையான நம்ம வரவழைச்சுக்கணும். ஏதோ உலகத்துல தானா இல்ல, பஞ்சபூதங்களை தவிர. பஞ்சபூதங்கள் ஜலமோ பூமியோ ஆகாசமோ வாயோ நெருப்போ தானா இருக்கு. மீதி பதார்த்தங்களை நீங்க வரவழைச்சு கொண்டு வேண்டியதுதான். பூமியில இருந்து காய்கறிகளை உண்டு பண்ணணும், அதே போல பாத்திரங்களை உண்டு பண்ணணும். ஜலமா இருந்தது ஏன்னா அதுல இருந்து மற்ற பதார்த்தங்களை உண்டு பண்ணணும். ஸோ உலகத்துல எல்லாம் பாவியம் உண்டாக வேண்டியது. எங்க பரமாத்மா என்ன அபாவியா, எதாவது விட்டு பெற வேண்டாம். என்ன எப்பவும் இருக்க, அவருக்கு ஒரு மாறுதலும் கிடையாதுன்னு. மாறுதல் இருக்கக்கூடியதான பொருளை வெறும் மண் இருக்குமே ஆனால் அந்த குடமாக மாற்றி உபயோகிக்கணும். வெறும் பஞ்சாக இருக்குமே ஆனால் நூலாக ஆக்கி வேஷ்டியாக ஆக்கி அப்புறம் தான் உபயோகப்படுத்தணும். வெறும் பஞ்சையோ நூலோ நீங்க உபயோகப்படுத்த முடியாது வஸ்திரமா. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நீங்க பாவியமாக மாத்தி அது கொண்டு வரணும். ஆனா எங்க பரமாத்மா எப்படின்னா அவருக்கு ஒரு பாவியம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால ஸ்வபாவேனைவ அபாவியா, சித்தமாக இருக்கிற காரணத்தினால் தனக்கு ஒரு உற்பத்தி இல்லை, பிறவி இல்லாமலேயே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கார். நிஷ்பன்ன ரூபத்வா ஸ்வபாவ்யா. அதற்கு மேல ஜிதா மித்ரா. ஜித அமித்ரா, சத்ருக்களை ஜெயித்தவர். ஜித மித்ரா இல்ல, ஜித அமித்ரா. சத்ருக்கள் யாரும் இல்லரும். அவருடைய ஸ்வரூபமே என்ன? பக்தாளை காப்பாற்றணும், நல்ல வழியில இருக்கிறவாளை காப்பாற்றணும். ஏன்னா தான் செய்ததான ஒரு வைதிக தர்மம் இருக்கு, அது இருக்கணும். ஜனங்கள் எப்பொழுதுமே சந்தோஷத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். எப்படி வாய்ப்பு இருக்கணும்? தர்மம் இருக்கு, இது தர்மம்,
இதை செய்தால் நாம் முன்னுக்கு வரலாம் எனக்கூடியதான எண்ணம் அவளுக்கு வரணும். அந்த எண்ணம் வந்த போது அதை பண்ணக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கணும். நாம் நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண வாய்ப்பு இல்லை சார். இது உலகத்துல என்ன லாபம்? சங்கலோகத்துக்கு போன பிறகு வேதாந்தம் வாசிக்கிறேன்னா அங்க சொல்றவாளும் இல்லை, கேட்கிறவாளும் இல்லை. அங்க இருக்கிறவாளும் இந்த லோகத்தை வந்துதான் வாசிக்கணும். அங்கிருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கிருந்து வேணா பிரம்மலோகத்துக்கு போறோம். இந்திரனும் பிரஜாபதி கிட்ட போனார். ஒண்ணு பூலோகத்துக்கு வாங்க, இல்லைன்னா அங்கே போங்க. ஏன்? அங்கே பதார்த்தங்கள் அப்படி இல்லை. அதே போல தர்மத்தை நிலம் ஆக்கி விட்டணும். தர்மத்துக்கு வழியில நல்ல வழி போகணும்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த வழியை காப்பாற்றி கொண்டு இருக்கணும். இப்படி இருக்கக்கூடியதான அவர் அந்த வேதோக்தமான வழிகளை யார் நாசம் பண்றாளோ, ராவண கும்பகர்ணாதிகள், சிசுபால தந்த பக்ராதிகள், ஹிரண்யாட்ட ஹிரண்யகசிபாதிகள், அவளை கொல்லணும். அவளை கொல்லணும்னு அவளை நீக்கி முதல்ல அவளை என்ன பண்ணணும்? முதல்ல எடுத்துட்டு கொல்ல மாட்டார். அவளுக்கு சரியான வழி காட்டி கொடுப்பார். ரொம்ப நாள் எவ்வளவு தூரம் பார்த்து கொடுத்தாலும் திருந்த மாட்டேன்னு சொன்னா வேற வழியே இல்லை. அப்படி ஒரு ஸ்வரூபம் போர். ஆகையால் அந்த சத்ருங்கிறது அவருக்கு கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு சத்ரு கிடையாது, மித்திரமும் கிடையாது. நமே துவேஷோஸ்தி நோப்ரியா. பகவான் கீதையில சொல்லும் பொழுது எனக்கு துவேஷன், நான் வெறுக்கத்தக்கவனோ அல்லது எனக்கு ரொம்ப பிடித்தவன் என்றோ கிடையாது. எனக்கு எல்லோரும் ஒரே மாதிரிதான். அப்படி இருந்த போது நான் ஏன் சில பேரை கொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்துருது? அவ தர்ம மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கா. ஆகையால் தர்ம மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அவளை நீக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆகையால் அவர் ஜித்த அமித்திரனாக இருக்கார். அமித்திரன் சத்ருக்களை ஜெயித்த ஸ்வரூபமா இருக்கார். ஜிதா அமித்ராஹா. இது ஒரு வழி சொன்னோம். யாரு? ராவண கும்பகர்ண சிசுபாலாதய ஏனாசௌ ஜிதாமித்ரா. ராவணன் கும்பகர்ணன். இந்த ராவணன்கிற பதத்துக்கு ரவயதி ராவணா எப்பொழுதும் இன்னொருத்தர துன்புறுத்துறது. ஏதோ ஒரு காலத்துல இருந்து ஒரு கேரக்டர்னு மட்டும் நினைக்கப்படாது. லோகத்துல இப்பொழுது எத்தனையோ பேர் ராவணால இருக்கு. அவளுடைய ஸ்வரூபம் என்ன? எப்பொழுதும் இன்னொருத்தர துன்புறுத்துறதுங்கிறதே வாழ்க்கையில ஒரு சுவாவமா இருக்கா. அது அவளை ஒன்றும் சொல்ல முடியாது. அவளுடைய சுவாவம் அப்படி. அது மாறணும்னா சில பிறவிகள் ஆகணும். அது மாதிரி அவள்லாம் போய் நல்ல வழிக்கு வரணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சத்துருக்கள் வேற எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க, நம்ம மனசுலயே இருக்கு. என்னென்ன சத்துருக்கள்? காமம் ஆசை, குரோதம் கோபம், லோபம். நம்ம பைசா ஒண்ணு செலவே ஆகக்கூடாது, அப்படியே ஃபுல்லா இருக்கணும், ஏது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லோபம். பணத்துக்கு மேல அவ்வளவு ஒரு பிடித்தம். சாதாரணமா என்ன சொல்லிருக்க, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான காசுல எவ்வளவு வருதோ அதுல 1/5 தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. பண்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படி இந்த லோகம்ங்கிற ஒரு தோஷம், காம குரோத லோப மோகம், எது சந்தோஷத்தை கொடுக்காதோ அது சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று அதுல பிரவர்த்திக்கிறது, கெட்ட வழியில போறது. மதம், அகங்காரம், நான் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன், நான் தான் வசதி, எல்லாரை விட நான் வசதி எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, மதம். அதோட எல்லாம் மாத்சரியம், இன்னொத்த மனுஷன் முன்னுக்கு வந்தானே என அதை பொறுக்காம இருக்கக்கூடியதான நிலை. இது ரொம்ப பேருக்கு இருக்கு, ஆனா இருக்குங்கிறது அவளுக்கே தெரியல. அவன் முன்னு அப்படியா இப்ப என்ன முன்னுக்கு வந்தா என்ன சந்தோஷம்னு சொல்லுங்களேன், சொல்லி வழக்கப்படுத்திங்க. அவனுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார், சந்தோஷம். அவன் முன்னுக்கு வந்திருக்காரு சார், சந்தோஷம். அப்படியே சொல்லி சொல்லி பழகணும். நமக்குள்ள எல்லாரும் யாருக்கு எது வந்தாலும் நல்லது சந்தோஷம், சந்தோஷமா இருக்கிற மனப்பான்மையை வரவழைச்சுக்கணும். நம்ம இப்படிப்பட்டதான சத்ருக்கள் நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரு. காம குரோத லோப மோக மத மாத்சரியம் எனக்கூடியதான 6 சத்ருக்கள். இவ அந்த சத்ருக்கள்னு பேர். உள்ளூரையே இருந்துட்டு இருக்க, அவளை பத்தி நமக்கு தெரியாது. உள்ள இருக்கிறவா அவன்னா நமக்குள்ள இருக்காங்கிறது தெரியாது. நம்ம டிஃபெக்டே நமக்கு தெரியாமலேயே நம்மள கீழே இழுத்துட்டே இருக்கு. இந்த சத்ருக்களை ஜெயிச்சிடாயானால் என்ன ஆகும்? நீங்களே தெய்வமா மாறி போயிடுவேன். நமக்கு தெய்வமா மாறாம தடங்கல் பண்ணக்கூடியதான சத்ருக்கள் இவா போகணுமே. ஏன்னா நம்மளால ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளால முடியாத காரியத்தை இன்னொருத்தரை நாடி ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அதே போல பகவானை நாடுங்க, இந்த சத்ருக்களை ஜெயிங்க. அதனால ஜிதாமித்ரா
ஜிதா அமித்ரா அந்தர்வர்த்தினா ராகத்வேஷாதய பாஹ்யாஸ்த அதோட வெளியில இருக்கக்கூடியதான ராவண சிசுக கும்பகர்ண சிசுபாலாதய ஏனாதோ ஜிதா மித்ரா அஜோ மகாரஸ்வாபாவ்யோ ஜிதா மித்ரா அதுக்கு அடுத்தது பிரமோதன ஸ்வாத்மாமிருதரசாஸ்வாதாது நித்தியம் பிரமோததே சந்தோஷமாக இருக்கிறான். இதை வரவழைச்சுக்கணும் சார். எப்ப பார்த்தாலும் மூக்கால் அழுதுண்டே இருக்கா. என்ன சார் வந்ததுங்க, என்ன பிசினஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன லாபம் வந்திருக்கு? வந்திருக்கு ஒரு 50 லட்சம். ஏங்க நான் 2 லட்சம் வரணும் தான் எதிர்பார்த்தேன், 50,000 தானே வந்திருக்கு. வந்ததுக்கு சந்தோஷமே இல்லை. அப்ப என்ன, நம்ம இதை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கலாம், அது தப்பு இல்லை. இது மேல சிரமப்படவும் முன்னுக்கு வரும். ஆனா என்னடா ஆச்சு, இவ்வளவுதானே வந்தது. எப்ப பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை ரொம்ப பேருக்கு. திருப்தி பட்டா கெட்டு போயிடும் நினைக்க விடாது. இவ்வளவு வந்திருக்கு, இது பகவானுடைய அனுகிரகம், மறுபடியும் அடுத்த வருஷம் இது அதிகமா வரும்படி முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஒரு மனுஷன் இருந்து கொண்டு வந்ததுக்கு சந்தோஷமாக அன்னைக்கு நம்ம எவ்வளவு பண்ணிடுவோம் அதுக்கு சந்தோஷமா இருக்கணும். அதே போல தினந்தோறும் காலம் எழுதுமே இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், ராத்திரி நம்ம இது பண்ணியாச்சுன்னு ஒரு சந்தோஷத்தோட தூங்கணும். அதுக்காக நீங்க எது பண்ண முடியாதோ அது முழுக்க ஒரு நாள் எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியலைன்னு அழுதுண்டு அதுவும் இருக்கக்கூடாது. விவகாரம் முழுக்க என்ன இதற்கும் பண்ணியிருக்கோம். அந்த திருப்தியா இருக்கக்கூடியதான நிலைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரவழைச்சுட்டோம் ஐயானால் நிச்சயமாக அதை விட அதிகமான ஒரு உயர்ந்ததான காரியமும் உங்களால பண்ண முடியும். ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான திறமை இருக்க இந்த உலகத்தையே பரட்டி வைக்கலாம். அவ்வளவு திறமை மனுஷனுக்கு இருக்கு. ஆனா அவனிடத்துல மனசுல உறுதி வேணும், மனசுல பகவான் இடத்துல ஒரு பக்தி வேணும். 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம சௌக்கியமா இருப்போங்கிற மனப்பான்மை இவனுக்கு வேணும். அது இருந்தா தான் நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும், அதே போல மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கணும் என்றதான எண்ணம் நீங்க கருதினால்தான் நிஜமாக நீங்க முன்னுக்கு வர முடியும். இதை சொல்லக்கூடியதான சொல்வத பிரமோதன ஸ்வாத்மாமிருத ரச ஆஸ்வாதாத் தனக்குள்ள இருக்கக்கூடியதான அமிர்த பெருக்கு எனக்கூடியதான ரசத்தை குடிப்பதனால் பருகுவதனால் ரசோ வைதா ரசகேவாயம் லப்த்வானந்தி பவதி தைத்தரியம் சொல்றது. அப்படி நித்யம் பிரமோததே தியாயினாம் தியான மாத்திரேன பிரமோதம் கரோதி. அதோட மட்டும் இல்ல, யார பகவான நினைக்கிறாளோ நினைச்ச மாத்திரத்தினால அவ இதயத்துல தோணி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகையால் பிரமோதன அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள்ல அதோ மகாரஸ்வாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல ஆனந்தோ நந்தனோ நந்தி அப்படிங்கிற நாமாக்கள்